ஏடிஎம் கார்டு ஆமாங்க. நானு இப்ப ஊர்ல இருக்கிறேன், கிராமத்துல இருக்கிறேன், தோட்டத்துல இருக்கிறேன். அது ரைட்டிங் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லையே. உனக்கு பேங்க்ல வந்திருக்கே தேவையில்லையே. ஓகேங்களா சார்? இப்போ புரியலைங்களா சார்? நான் இப்போ ஏடிஎம் கார்டு, உங்க ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு உங்க கையில இருக்குங்களா சார்? இப்போ இப்ப நானு தோட்டத்துல இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அங்க தோட்ட வீடு அங்க இருக்குது, பக்கத்துல இருக்குது. அப்படியா சார்? ஒரு 5 நிமிஷம் ஆகும் எடுத்துட்டு. இப்ப நான் வந்து நான் 5 நிமிஷம் எப்படியும் லைன்ல வெயிட் பண்றேன் சார். அந்த கார்டு கொஞ்சம் 1 மினிட் கையில வச்சுங்க. ஏடிஎம் கார்டுல இருந்து ஒரு வேலிடிட்டி டேட் இருக்கு சார், பாருங்க. இப்போ ரைட். ஆமா, நானு இப்ப மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகணும் சார். மோட்டர் ரூம் தண்ணி போயிட்டு இருக்குது, வாய்க்கால தண்ணி போயிட்டு இருக்கு சார். அது மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகணுங்க. மோட்டர் ஆஃப் இது காளிப்பா, அந்த காளிப்பா இது வேணும். இது இல்ல, அந்த லேபர்ட்ட சொல்லு காளிப்பா, அந்த மோட்டர் ஆஃப் பண்ணிடு. பேங்க் மேனேஜர் கூப்பிடுறாரு, நீ அந்த மோட்டர் போய் ஆஃப் பண்ணிடு. நான் பேசிட்டு இருக்கிறேன், எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியல. நீ அந்த மோட்டர் ஆஃப் பண்ணிடு சார். சார் சொல்லுங்க சார். நான் இப்ப மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லிட்டேங்க சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே சார். சரி சார், நீ மோட்டர் ஆஃப் பண்ணீங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இப்ப ஏடிஎம் கார்டு ஒரு 5 நிமிஷத்துல இருந்தே ஏடுங்க சார். நான் லைன்ல இருக்கேன் சார். ஓகேங்களா? ஏன்னா கட் பண்ணிட்டு கூப்பிடுங்களா சார்? நீங்க கட் பண்ணிட்டு கூப்பிடுங்க சார். எனக்கு கவர்மெண்ட்ல எப்படியே மாதிரி ரூல்ஸ் கிடையாது. நான் 5 நிமிஷம் எப்படியும் லைன்ல இருக்கேன் சார். எனக்கு 1 ரூபாய் சார்ஜ் போகாது, எனக்கு கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா சார்? இல்ல, நீங்க கட் பண்ணினா அந்த சொன்ன தூக்கிட்டு வந்துருவாங்க, எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் இருக்கிற இடத்துக்கு தண்ணி ஆஃப் பண்ணிட்டு. ஆமாங்க, ரைட்டிங் சார், ரைட்டிங். அன்னைக்கு கவர்மெண்ட்ல எப்படியே மாதிரி ரூல்ஸ் கிடையாது சார். இல்ல இன்னைக்கு எனக்கு ஜாப் போயிடும் சார். ஓகேங்களா? நான் லைன்ல வெயிட் பண்றேன் சார். சரிங்க. பேங்க் வந்துங்க, இந்த போஸ்ட் ஆபீஸ் பக்கம் ஒரு பேங்க் இருக்குங்க, அந்த தான் போகணும். நான் அங்கதான் நான் எடுப்பேன் பேங்க். சார் இப்போ நீங்க ஏடிஎம் கார்டு மட்டும் ஒரு செகண்ட் கையில வச்சுங்க சார். கார்டு மேல நம்பர் இருக்கு, அந்த நம்பர் சொன்னா போதும் சார். ஓகேங்களா? கார்டு ஆமாங்க, இந்த கார்டு எல்லோ கலர் கார்டு ஒண்ணு இருக்குதுங்க. ஆமா, ஏடிஎம் கார்டு எடுங்க சார். கார்டு மேல ஒரு ரினுவல் நம்பர் இருக்கு, ஒரு 4 பெரிய பெரிய பாருங்க. என்ன நம்பர்னு சொன்னீங்க, புரியலையே சார். ஏடிஎம் கார்டு மேல பாருங்க, முன்னாடி பார்த்தோம் ஒரு 4 பெரிய பெரிய ஒரு 16 நம்பர் இருக்கேன் சார், பாருங்க ஏடிஎம் கார்டுல இருந்து. சரி, நான் போயிட்டு நான் கூப்பிடுறேன். நான் போயிட்டு நானே கூப்பிடுறேன் உங்களை. சரிங்களா? லைன்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்லையங்க சார். நான் லைன்ல இருக்கேன் சார். ஒன்னும் கட் பண்ண. சரி, நான் கட் பண்ணீங்க, நான் போய் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு பாக்க. சரிங்களா? எவ்வளவு நேரம் ஆகும் சார்? எவ்வளவு நேரம்? இல்ல, இங்க தோட்டம் வந்து வாய்க்கா மாட்டி தாண்டி இருக்குதுங்க, அது தாண்டி போகணும். ஒரு 5-6. நான் சொல்றேன் கேளுங்க சார். இப்போ நைட்டு கிளம்பி இருக்கேன். இப்போ லோக்கல் பிரான்ச் அங்க லீவ் இருக்கேன் சார். ஓகேங்களா? லீவுங்களா? அதுக்கு நாள் உனக்கு டைரக்டா கால் வந்திருக்கேன் சார். இப்போ நான் லைன்ல வெயிட் பண்றேன். இப்போ ஏடிஎம் கார்டுன்னு மட்டும் ஒரு செகண்ட் கையில வச்சுங்க சார். இப்போ நான் 5 நிமிஷத்துல இருந்து அங்கே கம்ப்யூட்டர் ஓபன் பண்றேன் சார். ஓகேங்களா? சரி, எது ஓபன் பண்றீங்க? நான் இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி விட்டுறேன், நீ போயிங்க சார். ஏடிஎம் கார்டு எடுங்க. நான் அங்கே கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த வேலை பாக்குறேன். எப்படி லைன்ல இருந்து நீ போங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஓகேங்களா? சரிங்க, ரைட். சரிங்க. ஏடுங்க சார், கார்டு கொஞ்சம் சீக்கிரமா ஏடுங்க. நான் லைன்ல இருக்கேன் சார். காளிப்பா, அந்த மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பேங்க் மேனேஜர் கூப்பிடுறாரு, நீ தண்ணி பாத்துக்க. நான் போயிட்டு வந்தேன். அந்த பெட்டிக்கு மேல இருக்குங்க, பெட்டி தரேன். காசு எடுக்க வேண்டாம்ப்பா, அந்த பெட்டிக்கு மேல கார்டு இருக்கும் பாரு, கொண்டு வா. அந்த ஐயோ, அத இல்ல, மேல இருந்து ஒரு கார்டு. பாத்துருங்க, கீழே பாத்துருங்க. கொண்டு வந்தியா? கொண்டு
தண்ணி வேற ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் மோட்டரை. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்பா கண்ணாடி எடு. பேப்பர் இருக்க கண்ணாடி எடு. ஐயா ஐயா ஹலோ ஐயா மேனேஜர் ஐயா ஐயா ஹலோ ஐயா என்ன ஐயா சார்? நான் தான் பேசுறேன். கார்டு எடுத்துட்டேங்க ஐயா. ஏடுங்க சார், நான் லைன்ல இருக்கேன். கார்டு எடுத்துட்டு முன்னாடி பக்கம் பாருங்க, ஒரு 4 தான் பெரிய ஒரு 16 நம்பர் இருக்கேன் சார், பாருங்க. கவர் தான் இருக்குதுங்க. உள்ள கார்டு இருக்கணுங்களா? கவருக்குள்ள கார்டு கவருக்குள்ள இருக்கிற கார்டை வெளியேறு. நீ கார்டை கவர் மட்டும் கொடுத்து கார்டை ரைட் கார்டை கொடு. ஐயா ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஏடிஎம் கார்டு மேல நம்பர் இருக்குங்களா? நம்பர் சொல்லுங்க சார். 2 ஹலோ 2 அது என்ன நம்பர் சார்? 2ஆம் நம்பருங்க சார். ஏடிஎம் கார்டு மேல பாருங்க, ஒரு 4 தான் பெரிய ஒரு 16 நம்பர் இருக்குங்களா? ஒரு 16 நம்பர் இருக்கு ஏடிஎம் கார்டு மேல ஃப்ரண்ட் சைட்ல முன்னாடி பாக்கணும் சார். 10 இருக்குங்க, 16 எழுதலையே சார். நீ ஏடிஎம் கார்டு மேல பாருங்க, முன்னாடி பக்கம் இருக்கே ஒரு தனியா நம்பர் இருக்கு. 4 தான் தனியா பெரிய நம்பர் இருக்கேன் சார் சென்டர்ல. அது 16 காணாங்களே, 16 காணாமே. 16 நம்பர் இருக்குங்களா? ஒரு 4 தான் பெரிய தனியா 4 இடத்துல. புரிய மாட்டேங்குது, என்ன பண்றது சார்? அது சார் நானு இல்ல நீங்க சார் 16 10 தான் போட்டுக்குங்க. 10 12 இருக்குதுங்க. 10 12 இருக்குங்க சார். ஆமா 16 இல்லைங்களே. ஆமா 10 பார் 10 12 தான் இருக்குதுங்க, 16 இல்லைங்களே. ஆமா 10 12 அதுக்கு பக்கத்துல வேற இருக்குங்களா? பாப்பா இங்க வா, ஒரு கேக்குறது எனக்கு புரியல, நீ சொல்லிடுவா. 2 சைபர். ஹலோ சார் நானு பேங்க்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டுங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கு இல்லையே சார், அங்க வந்திருக்கே தேவையில்லையா? உங்க பக்கத்துல வேற ஆள் இருக்கீங்களா? உங்க பக்கத்துல தோட்டத்துல இருக்கானுங்க. சரி சார், சரி. இப்போ உங்க அக்கவுண்ட்ல பணம் எவ்வளவு இருக்கேன் சார்? இப்போ கவுண்டர் இல்லைங்களா? கவுண்டருக்கு நான் கவுண்டருங்க. நானு கவுண்டர். நானு கேளுங்க. இப்போ உங்க பேங்க்ல பணம் எவ்வளவு இருக்கேன்? காசு எவ்வளவு இருக்கேன்? இப்போ காசு எவ்வளவு இருக்குங்க? இப்போ பாக்கெட்ல ஒண்ணும் இல்லைங்க சார் என்கிட்ட. அங்க பாக்கெட்ல இல்லையா சார்? பாக்கெட்ல இல்லையா உனக்கு? அது நீ இப்போ கையில வச்சிருக்கீங்களா? அது என்ன பேங்க்? ஏடிஎம் கடா சார்? என்ன பேங்க்? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குமில்லங்க நம்ம. என்ன பேங்க்? பேங்க் பேரே சொல்லுங்க. இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், என்ன பேங்க் இருக்கு? இன்னொரு பேங்க் வருமே பேரு. இன்னொரு பேங்க் வந்து இந்த விவசாயிக்குள்ள கடன் தருவாங்களா? விவசாயிக்குள்ள கடன் கொடுப்பாங்களா? நான் என்ன பேங்க் சார்? அக்ரின்னு சொல்லுவாங்க. அக்ரிவாங்களே, நம்ம விவசாயத்துக்கு கடன் தருவாங்க சார். இங்க கூட நேத்து வந்து போறாரு சார். நேத்து வந்து
சரிங்க சார், நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஏடிஎம் கார்டு மேல நீ கையில வச்சிருக்கீங்களா ஏடிஎம் கார்டா? சார் நான் வந்து கடன் கேட்டுக்கிறேன், நீங்க அதுக்காகத்தான் கூப்பிட்டுருக்கீங்க. என்னோட கடன் வந்து தரேன்னாங்க, எனக்கு போட்டு பேங்க்ல உங்க அவங்க கணக்குல வந்துரு அப்படின்னாருங்க. கணக்கு வந்து சரி, இப்ப இப்போ கணக்குல உங்க பக்கத்துல சார் நான் சொல்றேன் கேளுங்க. உங்க பக்கத்துல வேற ஆள் இருக்கீங்களா உங்க பக்கத்துல? அங்க வந்து காளிப்பம் பண்ணி பெருமாள் வெளியே போயிருக்காருங்க. பெருமாள் வந்தா பெருமாள் தான் இன்னைக்கு வண்டியில கூட்டிட்டு போவான் பெருமாள். சார் இப்போ உங்க ஏடிஎம்ல காசு எவ்வளவு இருக்கேன் சார்? பேங்க்ல பணம் எவ்வளவு இருக்கேன் என் கவுண்டர்ல இப்போ? போட்டுட்டாங்கன்னா வருங்க, போட்டுட்டாங்கன்னா நான் வந்து கேட்டுக்கணுங்க. பணம் எவ்வளவு இருக்கேன் சார்? மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கேன்? 20,000, 5,000? அப்படியா? அது கேக்குறீங்களா? கணக்குல கணக்குல இருக்குங்க, ஒரு 22,000 கரெக்டா தெரியல. 22 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேங்க. கரெக்டா தெரியலீங்களே. 22,000 இருக்கேன் சார். கரெக்டா தெரியலீங்களே. ஆமா, 22,000 இருக்கேன் சார். அதான் சில்லறை எவ்வளவு தெரியலீங்க எனக்கு. சரி சார், இப்போ ஏடிஎம் கார்டு அது கையில இருக்குங்களா? அந்த கார்டு மேல என்ன நம்பர் இருக்கேன் சார்? நம்பர் சொல்லுங்க சார். நான் இந்த நம்பர் வந்து பெருமாள் வந்தானே நான் கூட்டிட்டு பேங்க் பெருமாள் வருவானுங்க. பெருமாள் சார். இப்போ உங்க போன் சாதா போன் இருக்கே பெரிய போன் இருக்கேன் சார்? உங்க போன்ல வாட்ஸ்அப் இருக்குங்களா? அது என்னதுங்க எனக்கு புரியலையே. சார் உங்க பக்கத்துல ஆள் இருக்கீங்களா? உங்க வீட்டுல வேற ஆள் இருக்கீங்களா? உங்க லேடிஸ் இருக்கீங்களா? லேடிஸ், அம்மா, அப்பா, தம்பி, பையா யாருமே இல்லையா உங்க பக்கத்துல? இதுக்கு போயிருக்காங்க. இப்போ நீ ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கே வீட்டுல? எருமை கட்டிட்டு போயிருக்காங்க. எருமை மேயுதுங்க. எருமை காட்டுல இருக்குங்க. எருமையில வந்து மேய்ச்சிட்டு காட்டுக்கு போய் எருமை பால் சார். எருமையே வந்து பால் கறக்கவே மாட்டேங்குதுங்க. எப்போ 4 லிட்டர் பால் கிடைக்க தரவே மாட்டேங்குதுங்க. இப்ப டாக்டர் வந்து போனாரு. டாக்டருக்கு வந்துங்க சார் நான் என்ன சொல்றேன் உனக்கு புரிய மாட்டேங்க சார். என்ன நீங்க பெருமாள் வருவானுங்க, பெருமாள் வருவானுங்க. உனக்கு வந்திருக்கே தேவையில்லையா? அங்கேயே வந்திருக்கே தேவையில்லையா? நீ நம்பர் மட்டும் சொல்லுங்க. உங்க ஏடிஎம் கார்டு மேல பாருங்க, முன்னாடி பார்க்க ஒரு எவ்வளவு நம்பர் இருக்கு சார்? 1, 2, 3 நம்பர் மேல இருக்குதுங்க. மேல ஃபர்ஸ்டுக்கு எந்த நம்பர் மட்டும் இருக்கு சார்? கார்டுன்னா எந்த எனக்கு நீங்க பெருமாள் வந்துட்டுங்க சார். பெருமாள் வந்தா நீ கூட்டிட்டு போங்க. என்னன்னு சார் நீ என்ன சொல்ற எனக்கு புரிய மாட்டாதுங்க சார். என்ன பெருமாள் வந்த? பெருமாள் தான் வந்து இன்னைக்கு பேங்க் கூட்டிட்டு போவானுங்க. அது ரைட்டுங்க சார். பெருமாள் பேங்க் போறதுக்கே தேவையில்லையா உனக்கு? இப்போ ஏடிஎம் கார்டு மேல பாருங்க, ஒரு கருப்பா கோடு இருக்கீங்களா? ஒரு பிளாக் கலர் இருக்கீங்களா? நேத்தா பேங்க்ல இருந்து வந்தாங்க, தோட்டத்தை பார்த்தாங்க, உங்களுக்கு குடுக்கறேன் அப்படின்னாங்க. நீங்க இப்ப கொடுக்க முடியாதுங்க சார். அங்க லோக்கல் பிரான்ச்ல கொடுக்க முடியாது. நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன். இப்போ லோக்கல் பிரான்ச் லீவ் இருக்கு, ஓகேங்களா? இன்னைக்கு ஆமா சொன்னாருங்க. நீங்க வந்து நாளைக்கு வர சொன்னாரு. நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்க, இல்லாட்டி கணக்கு. சார் நான் என்ன சொல்றேன், நாளைக்கே வந்திருக்கே தேவையில்லையா? இப்போ ஏடிஎம் கார்டு மேல பாருங்க, முன்னாடி பார்க்க ஒரு ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்கு. அப்புறம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு 4 நம்பர் இருக்கு. அப்புறம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு 4 நம்பர் இருக்கு. ஒரு 4 பெரிய பெரிய சார், ஒரு 4 இடத்துல நம்பர் இருக்கு பாருங்க. இல்லாட்டி நீங்க வந்து பேங்க்ல சுதா கிட்ட பேசுறீங்களா? நம்பர் தரேன், சுதா நம்பர் தரேன். சுதா எங்கூட பக்கத்து வீட்டுக்குள்ள சுதா பேங்க்ல தான் இருக்குதுங்க. சுதாட்ட பேசிட்டீங்க. அவங்க ரொம்ப தூரம் போகணும். நானு அந்த ஃபர்ஸ்ட் இல்லங்க சார் நான் சொல்றேன் கேளுங்க. நான் யாருமே பேச மாட்டாதேங்க. நான் டைரக்டா உனக்கே கால் பண்ணிருக்கேன். உங்க ஏடிஎம் கார்டு இருக்கே அதுக்கு நான், ஓகேங்களா? சுதாட்ட சொன்னா சுதா வந்து எனக்கு அந்த அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்துருச்சுங்க. அவங்க ஆபீஸரா இருக்காங்க சுதா. அந்த அம்மா தான் சுதா ஆபீஸ்ல இருக்கே, ரைட்டுங்க. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. உங்க பக்கத்துல வேற ஆள் இருக்கீங்களா? உங்க பக்கத்துல இப்பதான் சாப்பிட போறேன் சார். நானு காலையில தோட்டம் போயிட்டு இப்பதான் வந்து உங்களுக்காக வந்தேன் வீட்டுக்கு. தோட்டத்துல எருமைக்கு போயிட்டாங்க. எருமை வந்து பால் கரைக்கலன்னு டாக்டர் வந்து பார்த்து போட்டு டாக்டர் வந்து ஊசி போட்டுட்டு போயிட்டாருங்க.
எருமை மேய்ச்சிட்டு சார் அப்புறம் கொஞ்சம் சார் நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் வெளியே வாங்க சார், அங்கே ரோட்ல வாங்க, ரோட்ல பாருங்க ஆள் இருக்குங்களா, அந்த ஆளுக்கு கொஞ்சம் நம்பர் கொடுத்து சொல்லுங்க சார். ரோடு இல்லைங்க, இங்கிருந்து 2 கிலோமீட்டர் ரோடு, தோட்டங்க. தோட்டத்துல வந்து நான் இருக்க பக்கத்து தோட்டத்துக்கார தூரம் அந்த பக்கம் இருக்காரு, கருப்சாமி அங்க இருக்கானுங்க. சார் உங்க பக்கத்துல வேற ஆள், அங்க தமிழ்நாடுல உங்க பக்கத்துல ஆள் இல்லையே. இங்க இந்த ஊர் தெரிஞ்சு நீங்க அவரை கூட்டு வந்துடுங்க. நேற்று வந்தவரை கூட்டிங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்துருவாரு. நேற்று நீங்க ஆபீசர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, நேற்று வீட்டுக்கு வந்திருந்தாருங்க அவரு. அவரை கூட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து பாத்துக்குவாரு. நீங்க அவருக்கு வீடு தெரியும், அவருக்கு தெரியும். இப்போ நீ நம்பர் சார், இப்போ உங்க ஏடிஎம் உங்க சேலுக்கே வாட்ஸ்அப் இருக்குங்களா, வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணிருக்கீங்களா? அது என்னன்னு பையன் படிக்கிற பையனுங்க, 10ஆம் வகுப்பு. அவன் தான் வச்சுக்கிறேன். என்னன்னு சொல்லியும் புரியல. என்னது வந்து செல்ல வந்து என்ன இருக்குன்னு தெரியல சார். இப்போ நீ அங்கே வேலை சரி இருக்கேன் சார், நீ என்ன வேலை சரி இருக்கேன்? தோட்டத்துல மாடு மேய்ப்பனுங்க, தண்ணி வாய்க்காதுக்கு போவேன், கூலி வேலைக்கு போவேன். அப்படியா? உனக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் சார்? ஒரு மாசத்துக்கு காசு எவ்வளவு உனக்கு? இது தோட்டத்தை விவசாயத்தை வச்சு வருமுங்க. தக்காளி வந்து சந்தைக்கு கொண்டு போவேன். அது வந்து ஒரு 650 ரூபாய் 700 ரூபாய் இன்னைக்கு கழிச்சிருங்க. இப்ப எல்லாம் கம்மி சார், தக்காளி விலை ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க சார், கொடுமைங்க. அப்படியா? சரி, உங்க ஃபேமிலி வேற ஆள் இருக்கீங்களா? உங்க ஃபேமிலில வேற ஏடிஎம் கார்டு இருக்குங்களா? என்ன புரியலையே சார். உங்க வீட்டுல வேற ஏடிஎம் கார்டு இருக்குங்களா? வீட்டுல அப்படியே ஊசி நான் தான் வீட்டுல இருக்கிறேன். எல்லாம் எருமை மேய்க்க போயிட்டாங்க. ஆள் இல்லையே உங்க வீட்டுல? வேற ஆள் இல்லையே? அவங்க அம்மா அப்பா தம்பி பையன் அவங்க ஒய்ஃப் அவங்க பேர்? கருப்புசாமி எருமை மேய்க்க போயிட்டானுங்க. இப்போ வரும் சார், இப்போ வரும். சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க சார், சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சரி சார், சரிங்க. அங்க சாப்பிட்டுக்கு இப்போ இருக்கே தெரியும். இப்போ வரும். ஒரு எவ்வளவு மணிக்கு வரும்? மணி கடியாரம் இல்லைங்களே வீட்டுல. இது சாலை சார். நீங்க நேற்று வந்தீங்க, கூட வந்தீங்களே, அவரு கூட ஒருத்தர் வந்திருந்தாருங்க. பேர் தெரியலீங்களா, அவரு கூட வந்தாரு ஒருத்தர். அவரா நீங்க? நீ என்ன சேட்டுக்கு வேலை செய்ய இருக்கேன், அந்த சேட்டுக்கு வாங்க சார். அங்க சேட்ல வேலை ஆறு இருக்கீங்களா? நீ மோட்டார் ஆஃப் பண்ணி யாருக்கு சொல்லிருக்கேன்? அந்த நீ மோட்டார் ஆஃப் பண்ணி சொல்லி இருக்கீங்களா? அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஏடிஎம் கார்டு கொடுத்து சொல்லுங்க. நீ வாங்க சார், அங்க சேட்டுக்கு வாங்க. தோட்டத்துக்காக வெளியே போயிட்டானுங்க. அவன் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட சாப்பிட போயிட்டு வந்தேன் எசமானே அப்படின்னு. சரின்ட்டு எசமானுங்க நானு, எனக்கு எசமான் தான் கூப்பிடுவேன். ஒரு சாப்பிடு சார், நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா எனக்கு லோன்ஸ் இதுக்கு பண்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு குடுக்கணும். காசு கேட்டாங்க சார். சார் நான் என்ன சொல்றேன், உங்க பக்கத்துல டீ கடை இருக்குங்களா? இது தோட்டங்க, வீட்டுல எருமை மேய்க்க போயிட்டாங்க சார். டீ வந்து நீங்க வந்தா வச்சு கொடுப்பேன், நான் தான் வச்சு தரணுங்க. டீ வந்தீங்கன்னா நான் வச்சு கொடுப்பேனுங்க. பால் எருமை பால் வேற கம்மியா போச்சுங்க சார் எருமைக்கு. உண்மையாவே கொடுமையாங்க. 4 லிட்டர் கறந்துட்டு இருந்து டாக்டர் வந்தாருங்க. இப்பதான் எங்கேயும் ஊசி போட்டுட்டு. என்னங்க சார்?